செஞ்சது எங்கள் அப்பா ஒரு தெலுங்கு படம் எடுத்து சித்தப்பாவும் அப்பாவும் கடன் ஆயிட்டாங்க. அந்த கடன்ல எங்க வீடு அடமானம் வச்சுட்டாரு. மாசத்துக்கு இவ்வளவு வட்டி கட்ட வேண்டியிருக்கு. வீட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கடமானம் வச்சாச்சு. ஒரு நாள் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மேக்கப் போடும்போது காலையில போகணும். உடனே ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாவோட கையை அவர் பிடிச்சாரு. என்ன ஏன் எனக்கு சொல்லல? என்ன சொல்லல? படம் எடுத்தீங்களா? ஷாக்கு. கடன் ஆயிடுச்சா? யாரோ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? ஏன் சொல்லலை எனக்கு? முதல்ல என்ன வச்சு ஒரு படம் ஆரம்பி, நான் டேட் தரேன், ஷூட்டிங் ஆரம்பி கூப்பிட்டாரு. கொஞ்சம் சார் கூப்பிட்டாரு. உடனே பீதாம்பரத்து கூட படம் பண்றேன், உடனே டேட் இது பண்ணு அப்படின்னு. அப்பா ஒன்றும் புரியல. காந்தி புட்டின தேசம் ஒரு தெலுங்கு படத்தை வந்து பார்த்துட்டு அந்த படத்தை அவருக்கு போட்டு காமிச்சு இதை பண்ணலாம் சொல்லி டைட்டில் வந்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அதை பண்ணலாம் அப்படின்னும் போது அன்னைக்கு சாயந்தரம் அந்த படத்தோட ஏரியா ஒண்ணுமே இல்லை, வெறும் டைட்டில் தான். 3 லட்சம் ரூபா அன்னைக்கு, நான் சொல்றது ஒரு 74 அந்த டைம்ல 3 லட்சம் ரூபா பிசினஸ் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் வந்துச்சு. அந்த அட்வான்ஸ் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனால் இந்த மாதிரி அட்வான்ஸ் வந்திருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன நடக்குது தெரியல, முதல்ல வீடு எடுங்க, அதுக்கப்புறம் படம் எடுங்க, பார்த்துக்கலாம். மாதிரி என்டிஆர் அவர்களுக்கு மேக்கப் போட போறாரு. நான் கிணத்துக்கு செப்பல் இது பிரதர் அப்படின்னு அவரு. என்ன பிரதர் தான் செய்யணுமா? நீங்க எனக்கு தானே முன்னாடி மேக்கப் போட ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் தான் அவருக்கு போட ஆரம்பிச்சீங்க. பிரதர் செய்யறதுக்கு முன்னாடி நான் செய்யணும், நான் எடுக்கிறேன், முதல்ல என் படத்தை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேட் கொடுத்தாரு. அது நாளை நமதே அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் எடுத்ததும், அண்ணா தமிழ் அனுபந்தம் அப்படின்னு என்டிஆர் அவர்கள் வச்சு ஃபர்ஸ்ட் அப்பா அதை ஆரம்பிச்சார். இப்படி பண்ணி கடனை அடைச்ச ஒரு நடிகர் புரட்சி தலைவர்கள். நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும்.